அனைவருக்கும் வணக்கம். இன்று எலக்ட்ரிக் சர்க்யூட் தியரி கிளாஸ் 41 சீரியஸ் சர்க்யூட் ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். நாம் இரண்டு ரெசிஸ்டன்ஸ்கள் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருந்து அதற்கு பதிலாக நாம் பார்த்திருக்கிறோம் பைப் எடுத்துக்கொள்கிறோம். பைப், வாட்டர் பைப். ஒரு பைப்பிலிருந்து வெளியே வரும் மொத்த அளவு தண்ணியும் அடுத்த பைப்புக்குள்ளே சென்றால் பைப் 1ம் பைப் 2ம் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது என்று கடைசி கிளாஸில் பார்த்தோம். பைப் 1க்கு 10 லிட்டர் தண்ணி உள்ளே ஊற்றுகிறோம். அந்த தண்ணி அனைத்தும் இரண்டாவது பைப்புக்குள்ளே சென்றால் பைப் 1ம் பைப் 2ம் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது என்று அர்த்தம். அதே தான் நமக்கும் பைப் 1க்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ், பைப் 2க்கு பதிலாக ஒரு ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு R1க்கு 10 ஆம்ப்ஸ் என்ற கரண்ட் கொடுக்கப்படுகிறோம். அந்த 10 ஆம்ப்ஸ் R1ஐ விட்டு வெளியே வருகிறது. R1ஐ விட்டு வெளியே வரும் அனைத்து கரண்டும் எங்கே செல்கிறது? R2க்கு செல்கிறது. அப்போ R1ம் R2ம் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ சீரியஸாக இணைக்கப்பட்டிருந்தால் இரண்டு ரெசிஸ்டன்ஸையும் ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கு R1 + R2. நாம் இது அனைத்தும் ஏற்கனவே கடைசி வீடியோவில் பார்த்துவிட்டோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 3ஐ எடுத்துக்கொள்வோம். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாம் என்ன செய்ய போகிறோம்? சீரியஸ் ரெசிஸ்டன்ஸாக ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்ற சொல்லியிருக்கிறார்கள். இப்போ நம்ம இந்த சர்க்யூட்டில் R1 4 ஓம் 6 ஓம் இரண்டும் 4 ஓமுக்கு I என்ற கரண்டை நாம் கொடுக்க போகிறோம். அது நாம் அஷ்யூம் செய்து கொள்கிறோம். அப்போ 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் என்ன கரண்ட் பாய்கின்றது? I என்ற கரண்ட் பாய்கின்றது. 4 ஓமை விட்டு எவ்வளோ கரண்ட் வெளியே வருகிறது? அதே ஐங்கிற கரண்ட் தான் வெளியே வரும். அது எவ்வளோ ஆம்ஸ்? 10 ஆம்ஸ் இருந்தாலும் சரி, 5 ஆம்ஸ் இருந்தாலும் சரி, ஏன்னா கொடுக்குற கரண்ட் அனைத்தும் அப்படியே வெளியே வந்துவிடும். இப்போ என்ன ஆகும்? 4 ஓம்லேருந்து வெளியே வரும் அனைத்து கரண்ட்டும் எங்கே செல்கிறது? 6 ஓமை நோக்கி செல்கிறது. அப்போ 4 ஓம்லேருந்து வெளியே வர அனைத்து கரண்ட்டும் எங்கே போகிறது? 6 ஓமை நோக்கி போகிறது. அப்போ 6 ஓமுக்கு செல்கின்ற கரண்ட் அனைத்தும் எங்கேருந்து வருகிறது? 4 ஓம்லேருந்து வர அனைத்து கரண்டும் 6 ஓமுக்கு சென்றால் 4 ஓமும் 6 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது என்ற அர்த்தம். ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து வெளிவரும் அனைத்து கரண்டும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு இன்புட் கரண்டாக இருந்தால் இரண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது என்ற அர்த்தம். இவை அனைத்தும் டீட்டெயிலாக லாஸ்ட் 2 வீடியோவில் பார்த்துவிட்டோம். இப்போ நம்ம ப்ராப்ளத்துக்கு வரும். இந்த ப்ராப்ளத்தில் 4 ஓமும் 6 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. 4 ஓமும் சீரியஸ் இணைக்கப்பட்டுள்ளது. நம்ம 4 ஓமை R1 என்றும் 6 ஓமை R2 என்று எடுத்துக்கொள்ள போகிறோம். அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸிலிருந்து வெளிவரும் அனைத்து கரண்டும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு இன்புட்டாக சென்றால், அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும் சென்றால் அந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ R1 + R2ங்கிறது ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரியஸாக இருந்து ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கான ஃபார்முலா. R1இன் மதிப்பும் நமக்கு தெரியும் 4, R2 மதிப்பும் தெரியும் 6. அப்போ 4 + 6 போட்டால் 10 ஓம். இதுதான் நாம் இரண்டு ரெசிஸ்டன்ஸை ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்றுவதற்கான ஃபார்முலா சீரியஸ் கனெக்ஷனில். மீண்டும் சொல்கிறேன், ஒரு ரெசிஸ்டன்ஸிலிருந்து வெளிவரும் அனைத்து கரண்டும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும் சென்றால் அந்த இரண்டு ரெசிஸ்டன்ஸும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது என்ற அர்த்தம். அடுத்த ஒரு சர்க்யூட் எடுத்துக்கொள்வோம். 3 ஓம் 2 ஓம் இரண்டு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வோல்டேஜஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இது என்ன கேட்டிருக்கார்கள்? ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு ரெசிஸ்டன்ஸை ஒரே ரெசிஸ்டன்ஸாக மாற்ற சொல்கிறார்கள். இப்போ நம்ம என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? சப்ளையிலிருந்து என்ன ஒரு கரண்ட் வெளியே வரும் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம். அதாவது ஐங்கிற கரண்ட் சப்ளையிலிருந்து வெளியே வரும் மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கும். அது எங்கே போகுது? நேராக 3 ஓம் நோக்கி பாய்கிறது. அடுத்து அந்த ஐ எங்கே போகும்? கரண்ட்டு நேராக 3 ஓம் விட்டு வெளியே வரும். ஏன்னா உள்ள எதுவுமே ட்ராப் ஆகாது. கரண்ட் என்பது ஃப்ளோ ஆகிக்கொண்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும், தண்ணி மாதிரி ஓடிக்கொண்டே இருக்கும், எங்கேயும் நிற்காது. அந்த ஐங்கிற கரண்ட் அடுத்து எங்கே போகுது? 2 ஓம் நோக்கி உள்ளே போகிறது. அடுத்து 2 ஓம் விட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகும்? அந்த 2 ஓம் விட்டு அப்படியே ஐங்கிறது வெளியே வரும். கரண்ட்டுங்கிறது எவ்வளோ கரண்ட் கொடுத்தாலும் அப்படியே வெளியே வந்துடும். திருப்பி எங்கே போகுது? அந்த ஐ நேராக கீழே உள்ள லைனுக்கு போகுது. கீழே லைனுக்கு போயிடுச்சா? அடுத்தது லைனுக்கு போகும், நேராக திருப்பி சப்ளை நோக்கி போயிடும். அப்போ சப்ளைலேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியே வருதோ அனைத்து கரண்டும் திருப்பி சப்ளைக்கு வந்தே ஆக வேண்டும். இதுதான் ஒரு அப்படியே க்ளோஸ் ஆகி வந்துடும். இப்போ நமக்கு என்ன தேவை? இந்த 3 ஓமும் 2 ஓமும் சீரியஸான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெத்தட்? நமக்கு 3 ஓம்லேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியே வருதோ அனைத்து கரண்டும் அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்கு உள்ளே செல்ல வேண்டும். அதாவது 2 ஓம் ரெசிஸ்டன்ஸுக்கு. அப்போ 3 ஓம்லேருந்து எவ்வளோ கரண்ட் வெளியே வருது? ஐங்கிற கரண்ட் வெளியே வருது. அது எவ்வளவு ஆகலாம், 5 ஆகலாம், 10 ஆகலாம், 50 ஆகலாம், அதை பத்தி நமக்கு கிடையாது. ஐங்கிற கரண்ட் வெளியே வருது. அந்த வர கரண்ட் மொத்தமே எங்க போகுது,
2 ஓமுக்கு மட்டும் தான் போகுது, வேற எங்கேயுமே போகல. அப்ப 3 ஓம் நேரா அது பெண்டா இருக்குன்னு நம்ம இது வரையும் பார்த்தோம்னா நேரா இருந்தது, இப்ப பார்க்கிறது பெண்டா இருக்கு. அதை பத்திலாம் கவலை கிடையாது. 3 ஓம்ல இருந்து வர கரண்ட் அனைத்தும் 2 ஓமுக்கு செல்வதால் இந்த 3 ஓமும் 2 ஓமும் சீரியஸாக இருக்கிறது. கரண்டை பத்தி பேசல, கரண்டை பேஸ் பண்ணி நம்ம சீரியஸா கண்டுபிடிக்கிறோம். அப்ப 3 ஓம்ல இருந்து வெளியே வர அனைத்து கரண்ட் எங்க போகுது? 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ்குள்ள தான் போகுது. அப்ப 3 ஓமும் 2 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப இதுவரை நம்ம பார்த்த 2 எக்ஸாம்பிளும் 2 ரெசிஸ்டன்ஸ் நேர்கோடா இருந்தது, இல்ல நிக்க வச்ச மாதிரி இருந்தது, படுக்க வச்ச மாதிரி இருந்தது. இங்கே வளைஞ்சிருக்கு. அப்ப வளைஞ்சிருக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்து வர மொத்த கரண்டும் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்குள்ளே சென்றால், அந்த கரண்ட் மட்டும் சென்றால் அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ். அப்ப 3 ஓமும் 2 ஓமும் சீரியஸா இணைக்கப்பட்டுள்ளது. இப்ப 2 ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் தெரிஞ்சு போச்சு. அப்ப 3 ஓம் R1 எடுத்துக்கொள்ளும், 2 ஓம் R2 எடுத்துக்கொள்ளும். இரண்டு சீரியஸா இருக்கா? அப்ப ரெண்டு என்ன பண்ண போறோம்? ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா என்ன? R equivalent is equal to R1 plus R2 இரண்டு ரெசிஸ்டன்ஸையும் கூட்ட போறோம். R equivalent, EQனா equivalent அல்லது total resistance. RTன்னு போறோம்னா போடுங்க, நம்ம EQ யூஸ் பண்ணுவோம். R equivalent is equal to R1 plus R2. R1 என்பது என்ன? 3 ஓம். R2 என்பது என்ன? 2 ஓம். அப்ப 3 2 கூட்டினா நமக்கு என்ன வரும்? 3 plus 2 5 ஓம். அப்பக்கு இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு எவ்வளோ? 5 ஓம். இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்வோம். இன்னொரு சைக்கிள் எடுத்துக்கொள்வோம். இந்த சைக்கிள் என்ன? ஒரு 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 24 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டுறாங்க? அதே ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. போனது என்ன போட்டோமோ அதே தான், வேல்யூ மட்டும் மாற்றி எடுத்துருக்கோம். இப்போ 6 ஓமும் 4 ஓம் என்னவா இருக்குது? சீரியஸாக இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? கரண்டோட ஃப்ளோ டைரக்ஷன் தெரியணும். சப்ளைலேருந்து ஒரு ஐங்கிற கரண்ட் வெளியே வருது நம்ம அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அது நேராக எங்கே பாய்கிறது? 6 ஓமை நோக்கி போகிறது. அது இப்போ என்ன பண்ணுவோம்? 6 ஓமை விட்டு வெளியே வரும் அந்த ஐங்கிற கரண்ட். வேற எங்கேயும் போகிறதுக்கு வழியே இல்லை. வேற தண்ணி பைப் எப்படி புரிஞ்சோ அதே மாதிரி தான், வேற எங்கேயும் போகிறதுக்கு வழியே இல்லை. நேராக 6 ஓம் விட்டு வெளியே வருது. அடுத்து எங்கே போகுது? 4 ஓமை நோக்கி பாய்கிறது அந்த ஐங்கிற கரண்ட். அந்த ஐ 10 இருக்கலாம் 20 இருக்கலாம், அதை பற்றி கவலை. எவ்வளோ இருந்தாலும் சரி அத்தனை கரண்ட்டும் பாய்கிறது. அடுத்து 4 ஓம் விட்டு எவ்வளோ வெளியே வரும்? அதே ஐங்கிற கரண்ட் வெளியே வரும். திருப்பி அந்த ஐ எங்கே போகுது? நேராக கீழே உள்ள லைன் வழியாக வெளியே போகுது. போய் எங்கே போகுது? நேராக சப்ளை போயிடுது. அப்போ சப்ளைலேருந்து எவ்வளோ கரண்ட் ஐங்கிற கரண்ட் வெளியே வந்துச்சோ அந்த கரண்ட் திருப்பி வந்தே ஆகணும், எங்கேயுமே ட்ராப் ஆகாது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸாக இருக்கா பேரலாக இருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். இதான் நம்மளோட வேலை. சீரியஸாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? 6 ஓம்லேருந்து வெளியே வர மொத்த கரண்ட் எங்கே போகணும்? அடுத்த ரெசிஸ்டன்ஸுக்குள்ளே மட்டும் போணுச்சுன்னா அந்த 2 ரெசிஸ்டன்ஸும் சீரியஸ். அப்போ இங்கே 6 ஓம்லேருந்து வெளியே வர ஐங்கிற கரண்ட் எங்கே போகுது? 4 ஓமுக்கு மட்டும்தான் போகுது, வேற எங்கேயுமே போகல. அப்போ 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. புரியுதா? அப்போ ஐங்கிற மதிப்பு என்ன வேணாலும் அதை பற்றி கூடாது. ஐங்கிறது ஒரு வேரியபிள் நம்ம வச்சிருக்கோம், அது என்ன மதிப்புன்னு நமக்கு தெரியாது. அப்போ 6 ஓம்லேருந்து வர மொத்த கரண்டும் எங்கே போகுது? 4 ஓமுக்கு போகிறதுனால 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. 6 ஓம் R1 எடுத்துக்கிறோம், 4 ஓம் R2 எடுத்துக்கிறோம். எதை வேணாலும் R1 R2 எடுத்துக்கலாம், அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நமக்கு ஃபார்முலா என்ன? R equivalent is equal to R1 plus R2. இதான் நம்மளோட ஃபார்முலா. அப்போ R1 மதிப்பு என்ன? 6, R2 மதிப்பு என்ன? 4, 4 plus 6 கூட்டினாலும் 10 ஓம். அப்போ R equivalent மதிப்பு டோட்டல் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10. அடுத்தது ஓம்ஸ்லாம் நம்ம ஃபார்முலாலாம் போன நிறைய பார்த்துட்டோம். I is equal to V by R. வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்து கரண்ட் கேட்டால் இதான் ஃபார்முலா. I is equal to V by R. இப்போ நமக்கு டோட்டல் கரண்ட் கேட்பாங்க. சப்போஸ் கொஸ்டினில் கேட்டால் என்ன வரும்? டோட்டல் வோல்டேஜ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் என்ன? சோர்ஸ் வோல்டேஜ், அதாவது சப்ளை வோல்டேஜ் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ். கொஸ்டினில் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ் அதாவது VS. VSங்கிறது சப்ளை வோல்டேஜ். அப்போ ஐடிங்கிறது டோட்டல் கரண்ட். I is equal to V by Rங்கிறத ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நம்ம தகுந்தாப்புல மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். அப்போ ஐங்கிறது I டோட்டல், விங்கிற VS என்னது? சப்ளை வோல்டேஜ். கொஸ்டினில் கொடுக்குற சர்க்யூட்டில் கொடுக்குற சப்ளை வோல்டேஜ். அடுத்து R equivalent என்ன? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ கண்டுபிடிச்சவங்க என்ன முடியும்? R equivalent is equal to R1 plus R2. அந்த ஃபார்முலா பற்றி அப்போ டோட்டல் கரண்ட் கேட்டாங்கன்னா என்னது? டோட்டல் வோல்டேஜ் டிவைட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். I is equal to V by R தான் ஃபார்முலா, நம்ம தகுந்தாப்புல மாற்றிக்கிறோம். இப்போ இந்த சர்க்யூட் என்ன கேட்டுறாங்க? டோட்டல் கரண்ட்டை கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. 6 ஓம் கொடுத்துட்டாங்க, 4 ஓம் கொடுத்துட்டாங்க, 24 வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸான்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு 6 ஓம்லேருந்து என்ன கரண்ட் வெளியே வருது? ஐங்கிற கரண்ட் வெளியே வருது. அது நேராக எங்கே போகுது? 4 ஓம் நோக்கி தான் போகுது. அப்போ 24 வோல்டேஜ்லேருந்து ஐங்கிற கரண்ட் வெளியே வர அஷ்யூம் பண்ணிக்கிறோம். அது நேராக சுற்றி எங்கே வருது? திருப்பி 24 வோல்டேஜ் வந்தது. அப்போ 6 ஓம்லேருந்து வெளியே வர அத்தனை ஐங்கிற கரண்ட் மொத்த கரண்ட் எங்கே போகுது? 4 ஓம் நோக்கி தான் போகுது. அப்போ 6 ஓமும் 4 ஓமும் என்னவா இணைக்கப்பட்டிருக்கு? 6 ஓமும் 4 ஓமும் சீரியஸாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ R1ங்கிறது 6 ஓம், R2ங்கிறது 4 ஓம். சப்ளை வோல்டேஜ் VSங்கிறது 24 வோல்டேஜ்.
இப்போ நமக்கு ஆர் ஈக்குவலன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். அது ஃபார்முலா என்ன? சீரியஸாக இருந்தால் நமக்கு ஃபார்முலா ஆர் ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்ன? ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு R1 + R2. R1ங்கிறது 6, R2ங்கிறது 4, ரெண்டுமே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. அப்போ ஆர் ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு 6 + 4 இஸ் ஈக்குவல் டு 10 ஓம். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட், கொடுத்துருக்க சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸின் மதிப்பு 10. இப்போ நம்ம என்ன கேட்டுருக்காங்க கொஸ்டின்ல? கரண்ட் கேட்டுறாங்க. நம்ம கரண்டோட பேஸ் ஃபார்முலா என்ன? I is equal to V/R. ஏன்னா Vயும் தெரியும், கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க, ஆரும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நமக்கு டோட்டல் கரண்ட் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்போ VS/R ஈக்குவலன்ட். VS என்னது? சப்ளை வோல்டேஜ், கேள்வியில் கொடுத்துட்டாங்க 24. ஆர் ஈக்குவலன்ட் என்ன? இப்போதான் கண்டுபிடிச்சோம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். அப்போ டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ், அதாவது சப்ளை வோல்டேஜ் சொல்லலாம், சோர்ஸ் வோல்டேஜ்னு சொல்லலாம், இல்லை டோட்டல் வோல்டேஜ் சொல்லலாம். எல்லாம் ஒன்று தான், சப்ளை வோல்டேஜ் இல்லை சோர்ஸ் வோல்டேஜ் அல்லது டோட்டல் வோல்டேஜ். விஎஸ் ஆர் ஈக்குவல்ங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், ஆர் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ ஐ டோட்டல் இஸ் ஈக்குவல் டு VS/R ஈக்குவலன்ட். விஎஸ் என்னது? சப்ளை வோல்டேஜ், கேள்வியில் கொடுத்துட்டாங்க, கேள்வியில் கொடுத்துருக்குது 24 வோல்டேஜ். அப்போ டோட்டல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு VS/R ஈக்குவலன்ட். விஎஸ்ஸின் மதிப்பு என்ன? 24, கேள்வியில் கொடுத்துருக்கு. ஈக்குவலன்ட் ஆர் ஈக்குவலன்ட் மதிப்பு என்ன? 10, இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அப்போ 24/10 போட்டால் என்ன வரும்? கால்குலேட்டர் பயன்படுத்தி டோட்டல் கரண்டின் மதிப்பு நமக்கு என்ன கிடைக்கும்? 2.4. கரண்டோட யூனிட் என்ன? ஆம்ஸ். அப்போ 2.4 ஆம்ஸ். ஓகேவா? நன்றி.